நந்தன் குடும்பம் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவனுக்கு லக்ஷ்மி உதவி செய்யறாளா? ஆக்சுவலா லக்ஷ்மி எதுக்காக இதெல்லாம் செஞ்சா? ஷேர் ரூபத்துல இருக்கிற கோடிக்கணக்கான பணத்துக்காக. டிவோர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாவம் லக்ஷ்மி என்ன ஆயிடுவாளோன்னு அவளுடைய பேர்ல மாமா எழுதி கொடுத்த ஷேர்ஸ வித்துக்கணும்னு நினைச்சிருக்கா. பணத்துக்காக இப்படி ஒரு காரியத்தை செஞ்சிருக்கா? அவ சுயநலத்துக்காக யாரு பலியானாலும் பரவாயில்லையா? இந்த மாதிரி ஆளுங்க இப்படிதான் மித்ரா. அந்த நிலா கைக்கு வர்ற வரைக்கும் நல்லவங்கங்கிற போர்வைக்குள்ளதான் இருப்பாங்க. ஆனா ஒரு தடவை கைக்கு கிடைச்சிட்டா அப்பதான் அவங்களுடைய உண்மையான சுயரூபத்தை நமக்கு காட்டுவாங்க. இப்போ லக்ஷ்மி செஞ்சது கூட இதேதான். லக்ஷ்மியை நான் எந்த அளவுக்கு நம்புனேன். கடைசியில அவளை டிவோர்ஸ் பண்ணதுக்கு அப்புறமும் அவளை ஏமாத்த கூடாதுன்னு நினைச்சேன். அவ கழுத்துல தாலி கட்டினேன். ஆனா அவ மேல நம்பிக்கை வச்ச நம்ம எல்லாரையும் ஏமாத்திட்டு போயிட்டா. மித்ரா, இந்த ஒரு ஆதாரத்தை வச்சு நீ லக்ஷ்மியை தப்பா நினைக்காத. அந்த வீடியோல இருக்கிறது எது உண்மை எது பொய்ன்னு நமக்கு தெரியாது. இன்னும் நீங்க இதுல என்ன உண்மை தெரியணும்னு நினைக்கிறீங்க டாட்? கண்ணு முன்னாடி இவ்ளோ பெரிய சாட்சி இருந்தும் கூட அதெல்லாம் எதுவுமே உண்மை இல்லைன்னு என்னை ஏமாத்திக்க சொல்றீங்களா? நம்மள நாம ஏமாத்திக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னா அட்லீஸ்ட் என்ன ஆச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணா போதும். ஏன் சொல்றேன்னா அண்ணி பணத்துக்காக இந்த மாதிரி கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாங்க. வேண்டாம் விவேக், இதுக்கு மேலேயும் லக்ஷ்மிக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்காத. அந்த லக்ஷ்மி செஞ்சது சின்ன துரோகம் இல்ல, அது வாழ்க்கை முழுக்க ஜீரணிக்கவே முடியாத ஒரு மோசமான துரோகம். நான் சொல்றத கேளுங்க பெரியம்மா. அண்ணிய தேடி கண்டுபிடிச்சு என்னாச்சுன்னு அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கேட்டா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மை என்னன்னு தெரிய வரும். இல்லடா விவேக், நல்லவங்கிற போர்வையில இருந்துகிட்டு எல்லாரையும் இந்த அளவுக்கு நம்ப வச்சு ஏமாத்தோன்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில இடமே கொடுக்க கூடாது. இது வரைக்கும் ஏமாந்ததெல்லாம் போதும். இன்னும் அந்த லக்ஷ்மியை நம்பி நான் ஏமாற தயாரா இல்ல. இனி எப்பவுமே லக்ஷ்மி முகத்தை பார்க்கணும்னு கூட நினைக்க மாட்டேன். அண்ணா என்னாச்சுன்னா? விவேக், நான் இப்ப வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டு மேல வந்திருக்கேன். அதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? நம்மளோட எதிரியை நான் ஈஸியா கண்டுபிடிப்பேன். அவன் நல்லவனா இல்ல நல்லவ மாதிரி நடிக்கிறானான்னு நான் ஈஸியா சொல்லிடுவேன். அதுதான் என் வளர்ச்சிக்கு முக்கிய காரணம். ஆனா என் பக்கத்துல இருந்துகிட்டு என் பெட்ரூம்குள்ளேயே சுத்திட்டு இருந்த அந்த லக்ஷ்மியோட மனசையும் எண்ணத்தையும் என்னால புரிஞ்சுக்க முடியாம போச்சு. அதுதான் எனக்கு இன்னும் அவமானமா இருக்குடா. அண்ணா ப்ளீஸ், நம்ம கண்ணுக்கு தெரியுற எல்லாம் உண்மை கிடையாது. நம்ம காதால கேட்கிற எல்லாத்தையும் நம்பணுங்கிற அவசியமும் இல்ல. யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா நான் அவ்வளவு சீக்கிரமா நம்ப மாட்டேன். ஆனா
அந்த வீடியோல இருக்கிறது உண்மைன்னு ரொம்ப நல்லாவே தெரியுதே. நான் உன்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை மட்டும் கேட்கிறேன், அதுக்கு பதில் சொல்லு. நீ சொல்ற மாதிரி லக்ஷ்மி உண்மையிலே தப்பு செய்யலைனா அவ எதுக்காக வீட்டுக்கு திரும்பி வரல? யாருகிட்டயும் சொல்லாம அவ எங்க போயிட்டா? இந்த ஒரு கேள்விக்கு மட்டும் எனக்கு பதில் சொல்றா. மித்ரா, உன்னுடைய கேள்விக்கு எங்ககிட்ட பதில் இல்லாம இருக்கலாம். ஆனா லக்ஷ்மி எப்படிப்பட்டவன்னு எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அடுத்தவங்களுக்கு உதவி செய்யத்தான் அவளுக்கு தெரியும். அவளுக்கு ஏமாத்த தெரியாது. அவ தியாகம் மட்டும்தான் செய்வா. அவளுக்கு துரோகம் செய்ய தெரியாதுடா. அந்த லக்ஷ்மி மேல போய் நீ இந்த அளவுக்கு பழிய சுமத்திக்கிட்டு இருக்கிய மித்ரா. இவ்வளவு நாளா நானும் இப்படிதான் ஏமாந்துட்டு இருந்தேன். ஆனா இப்பதான் அவ யாரு என்னங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். நிஜமா அண்ணி இதெல்லாம் பணத்துக்காக தான் செஞ்சிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? வேற எதுக்காக இதெல்லாம் செஞ்சிருப்பா? அன்னைக்கும் சொத்து இருக்குன்ற விஷயம் உங்களுக்கே தெரியும்ல அண்ணா. வெறும் பணத்துக்காக அவங்க இவ்வளவு கேவலமான காரியத்தை செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு அந்த அவசியமும் இல்ல. நீங்க எல்லாரும் அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி ஒரு நம்பிக்கை துரோகி. அந்த துரோகிய என் வாழ்க்கையில நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன். கோடிக்கணக்கான கம்பெனி ஷேர்ஸ வித்துட்டு இன்னும் எந்த மூஞ்சியை வச்சுட்டு இங்க வருவான்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க? அவ்வளவு பணத்தை அவ கையில பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் இந்த வீட்டோட மருமகளா அவ இருப்பான்னு எல்லாரும் எப்படி நம்பிட்டு இருக்கீங்க? நீங்க எல்லாம் எந்த உலகத்துல இருக்கீங்க? லக்ஷ்மி, நீ மத்தவங்க மாதிரி கிடையாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுலயும் நீ வேற, இந்த உலகத்தில் இருக்கிற மத்த பொண்ணுங்க எல்லாரும் வேற நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்களுக்கும் உனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்னை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஒரு அற்புதத்தை பார்க்கிற மாதிரி இருந்துச்சு. உன் கூட இருக்கும் போதெல்லாம் நான் ஸ்பெண்ட் பண்ற இந்த டைம் ரொம்ப வேல்யூ ஆனதுன்னு எனக்கு தோணும். இந்த அளவுக்கு என்ன நம்ப வச்சு என்ன சுத்தி ஒரு மாய உலகத்தை நீ ஏற்படுத்தி இருக்க. கடைசியில என்ன இந்த அளவுக்கு நீ ஏமாத்திருக்கல. உன்னை நான் நம்பினதுக்கு நீ எனக்கு கொடுத்த பரிசு இதானா? நம்பிக்கை துரோகி, நம்பிக்கை துரோகி.